மனிதர்கள் எப்படியோ அப்படிதான் கிரகங்களும். அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்கார் இல்லையா? அதனால இந்த கிரகங்கள் அப்படிங்கிறது ஏதோ நம்ம வேற அது வேற கிடையாது. சுக்கிரன்னாலே ஒரு குதூகலம், சந்தோஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்குன்னு அந்த சுக்கிரன் எல்லாருக்குமே குதூகலம், சந்தோஷத்தை கொடுத்துருவாரா அப்படின்னா, சுக்கிரன் வலுவிழந்து இருந்தாங்க அப்படின்னா வலுவானா யோகம் இருக்கும் அப்படின்னு கேட்டா கிடையாது. வலுவானாலும் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு, வலுவிழந்தாலும் ஏதாவது பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தது அப்படின்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? மஞ்சுளா ரமேஷ் 10 வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி 29 முதல் 8 நாட்கள் கதிர்காமம், 3 சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு. தொடர்புக்கு 9443761136. வணக்கம். வணக்கம்மா. ஒரு பதிவிலையுமே நேயர்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்த சந்தேகம் என்ன அப்படின்னா, ஒரு கிரகத்துக்கும் இப்போ நமக்கு ஒரு குணாதிசயம் இருக்கு, நான் இப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கும். என்னதான் கொஞ்சம் சொல்லுங்களேன், எனக்கு தெரியவே இல்லைன்னா சனி பகவான் ஒரு ஜாதகத்துல இருந்தது அப்படின்னா ஐயோ சனி பகவான் இருக்கா அவ்வளவுதான்ற மாதிரி சொல்றாங்க, பயம்தான் வருது. ஒரு கிரகத்துக்கான குணாதிசயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நாங்க அதை என்னன்றதை பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டு எங்களுடைய வாழ்க்கையை தொடருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. முதல்ல சுக்கிரனுடைய குணாதிசயம் அப்படின்னா என்ன? குட் கொஸ்டின். அதாவது எல்லா கிரகங்களுமே நீங்கள் அவங்கள நம்மள மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். மனிதர்கள் எப்படியோ அப்படிதான் கிரகங்களும். அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்கார் இல்லையா? அதனால இந்த கிரகங்கள் அப்படிங்கிறது ஏதோ நம்ம வேற அது வேற கிடையாது. அது எல்லா எனர்ஜியும் நம்ம உடம்புக்குள்ள எல்லாருக்குமே இருக்கு. எல்லா கிரகங்களுடைய எனர்ஜியும் நம்ம மனித உடம்புக்குள் இருக்கு. அப்போது அந்த குணங்கள் அப்படிங்கிறதும் நம்மள மாதிரி தான் அதுவும் பிஹேவ் பண்ணும். இப்போ சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சுக்கிரன்னாலே எப்போவுமே என்ன, அழகு, ஒரு விஷயத்தை அழகுபடுத்துறது, ரொம்ப அதாவது என்னென்னா ரசனை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ரசிக்கும் தன்மை. அப்புறம் பார்த்திங்கன்னா கலை சார்ந்த விஷயங்கள், அப்புறம் இந்த மாதிரி வாசனை பொருட்கள், பூக்கள், அதே மாதிரி இது பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களே, இந்த பியூட்டி பார்லர் விஷயங்கள், இந்த மாதிரி அழகு சாதனங்கள், அதே மாதிரி உல்லாசமாக வெளியில் போகிறது வர்றது, இதெல்லாமே சுக்கிரனை சார்ந்த விஷயங்கள். பெண்கள், ஆடை ஆபரணங்கள், அப்புறம் அழகு பொருட்கள், இது எல்லாமே சுக்கிரன் தான். சந்தோஷம், குதூகலம், இது எல்லாமே ஹாப்பினஸ் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே சுக்கிரன் தான். ஸோ இது சுக்கிரன் அப்படிங்கிறது ரொம்ப மென்மையான கிரகம். அது சூரியனுக்கு மிக அருகாமையில் சூரியனுடைய உள்வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது. இது எப்படி இருக்கும்னா, ஒரு இமேஜினேஷனுக்கு சொல்கிறேன், ஒரு சாஃப்ட் பஞ்சில் ஒரு பால் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் டெண்டர் பிளானட் அப்படிம்பாங்க. இதுக்கு எப்படின்னா ரொம்ப ஒரு மென்மையான தன்மை கொண்டது. ஜென்ரலாக அதனால தான் பெண்களை சுக்கிரன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா பெண்களை எப்போவுமே நம்ம எப்படி சொல்கிறோம், மென்மையானவர்கள், அழகானவர்கள். அழகுன்னு வந்தாலே அங்கே பெண்களை தான் நம்ம எப்போவுமே மேம்படுத்தி பேசுவோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் சுக்கிரனுடைய எப்போவுமே ஒரு சந்தோஷமான ஒரு சூழல். எங்கெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டு, ரெக்ரியேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சுக்கிரனை சார்ந்த விஷயங்கள். ஸோ சுக்கிரன்னாலே ஒரு குதூகலம், சந்தோஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்குன்னு அந்த சுக்கிரன் எல்லாருக்குமே குதூகலம், சந்தோஷத்தை கொடுத்துருவாரா அப்படின்னா அதுவும் கிடையாது. சில பேருக்கு வச்சு செய்யவும் செய்வார் சுக்கிரன். ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு லக்னத்தின் அடிப்படையில் நாம் அதை பிரித்து பார்க்கணும். இது நான் சொல்கிறது பொதுவான விஷயம் இப்போ சொல்கிறது. ஓகே, இதுதான் சுக்கிரனை பற்றின விஷயம். அதே மாதிரி சுக்கிரன் ஜாதகத்தில் 2ஆம் இடத்தில் இருந்தால் பணம் நிறைய வரும், வீட்டில் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்களே. சுக்கிரன் உண்மையிலே மென்மையானவர் அப்படின்றத தாண்டி பணம் கொடுக்கறதுல ஒரு கர்மகர்த்தாவா? ஆமாம். இப்போ இந்த காலச்சக்கரம்னு சொல்கிறோம் இல்லையா,
மேஷம் முதல் மீனம் வரை இதுதான் காலச்சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம். மேஷத்தில் ஆரம்பித்து மீனத்தில் முடியுது இல்லையா, இதுதான் ராசி மண்டலம். இங்கே பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிற ரிஷபத்தை தான் கொடுத்துருக்காங்க. முதல் வீடு மேஷம், செவ்வாயோடைய வீடு. 2ஆம் இடம் அப்படிங்கிறது ரிஷபம், அது வந்து சுக்கிரனுடைய வீடு. அதை தனஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு லக்ன பாவம், அதுக்கப்புறம் 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம். அந்த தனம் அப்படிங்கிறது என்னென்னா அன்றாடம் நாம் புழக்கத்தில் உபயோகிக்கக்கூடிய காசு, பணம். அதாவது நம்ம டே டு டே பேசிஸில் செலவு பண்ணுறோம் இல்லையா, ஒரு ஆட்டோவில் போகிறதுக்கு, பஸ்ஸில் போகிறதுக்கு, இல்லை ஏதோ ஒரு வாங்கி சாப்பிட்றது, ஹோட்டலுக்கு போகிறது, அது மாதிரி அன்றாடம் செலவு செய்யக்கூடிய அந்த பணம் தான் சுக்கிரன். ஆனால் ரிசர்வ் அப்படின்னு சொல்லும்போது அது குரு. அது வந்து ரிசர்வ்ங்கிறது நம்மளோட சேவிங்ஸு, பேங்க்கில் வச்சுருக்கிற டெபாசிட்ஸு, அதெல்லாம் வந்து குரு. ஆனால் அன்றாடம் புழக்கத்தில் இருக்கும் பணம் தான் சுக்கிரனுடையது. அதே மாதிரி நகை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆபரணங்களாக இருக்கிறது எல்லாம் சுக்கிரன். அதாவது ஆர்னமெண்ட்ஸ் நம்ம போட்டுக்கிறோம் இல்லையா, அந்த ஆபரணமாக அது மாறும்போது அது சுக்கிரன். அது தங்கமாக இருக்கும்போது சூரியன். அதாவது வெறும் தங்கம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கட்டி, தங்க கட்டின்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து சூரியனுக்கு சொல்கிறோம். ஆனால் அது ஆபரணமாக மாறும்போது அது சுக்கிரனாக மாறிடும். ஸோ சுக்கிரனுடைய வீடே தனஸ்தானம்னு அதுக்கு பேர் காலச்சக்கரத்தில். அதனால் பணத்துக்கும் சுக்கிரனுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. அது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு சுக்கிரனுக்கு. கண்டிப்பாக சுக்கிரன் நன்றாக இருந்தால் ஜாதகத்தில் பணப்புழக்கம் அவங்களுக்கு நல்லா இருக்கும், தட்டுப்பாடு இல்லாத பணப்புழக்கம் இருக்கும். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவிழந்து இருந்தாங்க அப்படின்னா, வலுவானா யோகம் இருக்கும் அப்படின்னு கேட்டால் கிடையாது. வலுவானாலும் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது, வலுவிழந்தாலும் ஏதாவது பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தது அப்படின்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? வலுவிழந்து போனால் மெயினாக பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள், அப்பப்போ பொருளாதாரத்தில் சிக்கல் இல்லைன்னா பற்றாக்குறை அது மாதிரி இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரன் அப்படின்னாலே பெண் இல்லையா, அப்போ பெண்கள் மூலமாக சில பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும். பெண்கள் சார்ந்த விஷயத்தில் வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரும். இது மாதிரியான அது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வரும்லாம் நான் திரும்ப சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு லக்னத்திற்கும் அதனுடைய பிளேஸ்மெண்ட் எங்கே இருக்குது, எங்கே உட்காந்துருக்கு அந்த கிரகம், அதன் மேல் என்ன கிரகத்துடைய பார்வை இருக்குது, இதெல்லாமும் எடுத்துக்கணும். இப்போ ஜோசியத்தை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு லைன்லலாம் பதில் சொல்லவே முடியாது. ஏன்னா ஜோசியத்தில் நிறைய பை ரூல்ஸ்னு நிறைய இருக்குது. ஒன்றுக்குள்ளே நிறைய லேயர்ஸ் ஆஃப் இது இருக்குது. ஸோ மேலோட்டமாக சொல்லணும் அப்படின்னா சுக்கிரன் கெட்டு போயிருக்கிற ஜாதகத்தில் அவங்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை இருக்கும், மனைவியால் பிரச்சனை இருக்கும். திருமணமானவர்களுக்கு ஆண்களுக்கு மனைவியால் எப்போவுமே பிரச்சனை இருக்கும். இல்லை மனைவி நோய்வாய்ப்படுறது, இல்லை பெண்களால் பிரச்சனை, அவங்க வேலை செய்கிற இடத்துல பெண்களால் பிரச்சனை வருது, இது மாதிரியான விஷயங்கள் சாதாரணமாக நடக்கும். நிச்சயமா. சுக்கிரனுடைய குணாதிசயம் என்ன, பொதுவான குணாதிசயம் சொல்லியிருக்கீங்க. ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே அமைஞ்சிருக்காரோ அந்த லக்னத்தை பொறுத்து தான் அவருடைய குணாதிசயம் அப்படின்றது வேறுபடும் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கத்தை நேயர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.